பொடி வச்சு ஸ்ரீகாந்த் அவர்களை பிடிச்சிருக்காங்க. அது என்னன்றதை இந்த வீடியோவுக்குள்ள பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ரீகாந்த் அவர்களை ஒரு ப்ரொடியூசர் சிக்க வச்சிருக்காரு. இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் மற்ற நடிகர் நடிகைகளை சிக்க வைப்பாரா அப்படின்றத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க. ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணா அவ்வளோ ஈஸியாலாம் அரெஸ்ட் பண்ணிட முடியாது. மானிட்டர் பண்ணி ஆதாரத்தோடு தான் அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் ஸ்ரீகாந்த் மாதிரியான நபர்களெல்லாம் கண்டிப்பாக அவங்க ஒரு பெரிய ஆக்டர்ஸ், அவ்வளோ ஈஸியாக அவங்களெல்லாம் வந்து ஆதாரம் இல்லாமலாம் அரெஸ்ட் பண்ணிட முடியாது. அப்படி அவளை க்ளோஸ்டாக மானிட்டர் பண்ணும்போது லாஸ்ட் சாட்டர்டே அவர் துபாயிலிருந்து ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு மதியம் 3 மணி அளவில் வந்திருக்காரு. அடுத்த நாள் சண்டே அவர் போதைப் பொருள் எடுத்திருக்காரு அப்படின்றது தகவல் வந்திருக்கு. சண்டே நடந்த பார்ட்டியில் விடிய விடிய அவர் போதைப் பொருள் எடுத்திருக்காரு. அதை வச்சு தான் அவரை வந்து வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எடுக்கவே இல்லை அப்படின்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மாஸ்க்லாம் போட்டு பேப்பர்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு தான் போனாங்க. போனது மட்டும் இல்லாமல் அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அவர் போதைப் பொருள் எடுத்திருக்காரு அப்படின்றது முழுக்க முழுக்க உண்மை அப்படின்றது தெரிய வந்துருச்சு. மட்டும் இல்லாமல் அவரை கோர்ட் கூப்பிட்டு போகும்போது அவர் வந்து என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனால் வந்து கோர்ட்டில் ஜாமீன் கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவர் 7ஆம் தேதி வரலும் புழல் சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரையுலகில் இவர் மட்டும்தான் போதைப் பொருள் எடுத்திருக்காரா, வேற யாரும் எடுக்கலையா அப்படின்ற ஒரு கோணத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய டைரக்டரோட தம்பி அவரும் இந்த வளையத்தில் வந்து சிக்கியிருக்காரு. அவரை தேடுறதுக்கு 5 படை அமைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இப்போ அப்டேட் ஆயிருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஸ்ரீகாந்துக்கு அப்புறமும் ஒரு சில ஹீரோயின்லாம் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட கேட்டபோது நான் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன், வேற யாருக்கும் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் போலீஸ் அவரை செக் பண்ணும்போது அவரோட கால் ஹிஸ்ட்ரி அண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாமே செக் பண்ணும்போது அது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸ்ரீகாந்த் மாற்றத்துக்கான ஆரம்ப புள்ளி என்னன்னா, சென்னையில் இருக்க ஒரு பாரில் வந்து சண்டைகள்லாம் நடக்கும்ல, அப்படி சண்டையெல்லாம் நடக்கும்போது அது பிரசாந்த் அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர் வந்து மாட்டியிருக்காரு. ஃபோன்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது பிரசாந்த் அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் சேலத்தை சார்ந்த பிரதீப் அவங்க கிட்ட வந்து தான் போதைப் பொருள்லாம் வாங்குறாரு அப்படின்ற ஒரு நியூஸும் தெரிய வந்திருக்கு. செய்யப்பட்ட போதைப் பொருள்லாம் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அந்த பிரதீப் வந்து பெங்களூர் போய் அங்கே இருக்க ஜான் அப்படின்ற ஒரு ஆப்பிரிக்க நபர் வந்து அவர்கிட்ட இருந்து தான் போதைப் பொருள்லாம் வாங்குறாரு அப்படின்ற ஒரு நியூஸும் வெளியே வந்திருக்கு. ஸோ பிரதீப் அப்படின்ற நபர் தான் வந்து பிரசாந்த் அந்த ப்ரொடியூசருக்கு கொடுத்துருக்காரு. இந்த வேலை வந்து 5 ஆண்டுகளாக நடந்திருக்கு. ஸோ பிரசாந்த் அவர் ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. அவரு நிறைய ஆக்டர்ஸ்க்கு சப்ளை பண்ண சான்ஸ் இருந்திருக்கு. பிரசாந்த் அவர்களை ஹீரோவை வச்சு தீங்கிரை அப்படின்ற ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு பிரசாந்த். ஸோ இந்த ஆங்கிளை வச்சும் அவங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த ஆங்கிளை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் இவங்க போதைப் பொருள் கொடுத்தது தெரிய வந்திருக்கு. ஸோ இதை வச்சு அவர்கிட்ட விசாரிக்கும் போது ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்காரு, தீங்கிரை அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது பிரசாந்த் தான், அவர் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் தரணும். ஸோ கடைசியாக அவர் 10 லட்சத்தை கொடுக்கணும். அதை கேட்கும் போது அவர் எனக்கு தரலை, அதுக்கும் பதிலாக அவர் போதை மருந்து எனக்கு கொடுத்தாரு. அது போதைப் பொருள் எனக்கு ஒரு 3 டைம் கொடுத்தாரு. அதை நான் எடுக்கும் போது நல்லா இருந்தது, சும்மா ஃபன்னாக எடுத்து பார்ப்போன்ட்டு 4வது டைம் நான் அதுக்கு அடிமையாக ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து எடுத்துக்கிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடைசியாக இப்போ வந்து வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காரு.